பகவானின் அடுத்த திருநாமம் மகேஷ்வாசக என்பதாகும். மகேஷ்வாசக, மகா இஷ்வாசக. இஷ்வாசக என்றால் அம்பு எறிதல் என்று பொருள். மகா இஷ்வாசக என்றால் மிக மிக சிறந்த அம்பு எறிதல் வில்வித்தை யாரிடம் இருக்கின்றதோ அவர். பகவான் மிகச்சிறந்த வில்லாளி. ஒக பானமு, ஒரே பானம் எதிரிகளை கொன்று குவித்து விடுவார். அப்படி மிகச்சிறந்த அம்பு எறிவதிலே ஆளுமையுடைய பகவான் என்பதால் அவருக்கு மகேஷ்வாசக என்கின்ற திருநாமம். ராமாவதாரத்திலே இதை மிக மிக சிறப்பாக வெளிப்படுத்தினார் பகவான். ஓம் மகேஷ்வாசாய நமக. மகி பர்த்தா. மகி என்றால் உலகம், பூமி. பர்த்தா என்றால் தாங்குபவர். எல்லா உலகங்களையுமே அவர்தான் தாங்குகின்றார் என்னும் பொழுது இந்த உலகத்தை, பூமியை அவர்தான் தாங்குகின்றார் என்பது சொல்லாமலே விளங்குகின்றது. அதை தவிர பிரளய காலத்திலே பூமியானது சமுத்திரத்திலே மூழ்கி கிடந்தது. அப்படி இருந்த பூமியை, பூமாதேவியை அவர்தான் வெளிக்கொண்டு வந்து நிலைநிறுத்தினார். இடைமறித்த அசுரனையும் கொன்றார். அதனால் அவர் மகீபர்த்தா. ஓம் மகீபர்த்ரே நமக. பகவானுடைய அடுத்த திருநாமம் ஸ்ரீனிவாசக. ஸ்ரீனிவாசக. பகவானுடைய திருமார்பிலே இமைப்பொழுதும் நீங்காமல் நித்தியவாசம் செய்கின்றார் மகாலட்சுமி ஸ்ரீ. எனவே அவர் ஸ்ரீ அல்லது ஸ்ரீதேவிக்கு இருப்பிடமாக இருக்கின்றார். ஸ்ரீதேவி வாசம் செய்யும் இடமாக இருக்கின்றார். அதனால் அவர் ஸ்ரீனிவாசக. பாகவத புராணத்திலே பார்த்தோம். கடலை கடைந்தபோது அதிலிருந்து வெளிப்பட்ட ஸ்ரீதேவி ஸ்ரீ மகாவிஷ்ணுவையே தன்னுடைய பர்த்தாவாக வரித்தார். பகவானும் ஸ்ரீதேவிக்கு தன்னுடைய திருமார்பிலேயே நித்தியமான இடத்தை கொடுத்து ஆதரித்தார், ஏற்றுக்கொண்டார். ஓம் ஸ்ரீனிவாசாய நமக. சதாம் கதிகி. சாதுக்கள் சென்று சேரக்கூடிய, சாதுக்கள் மட்டுமே சென்று சேரக்கூடிய ஒரே புகலிடம், ஒரே இலக்கு, ஒரே கதி. அப்படிப்பட்ட சாதுக்களான பக்தர்கள் பகவானுடையே ஒன்றி விடுகின்ற நிலைமை வருகின்ற வரையிலே, பகவானுடைய உலகத்துக்கே சென்று அங்கே மோட்சம் பெறுகின்ற வரையிலே அவர்களின் வாழ்க்கை நல்ல விதமாக நடைபெற வேண்டியிருக்கின்றது. அப்படி தங்களின் வாழ்க்கை நல்ல விதமாக நடைபெறுவதற்கும் அவர்கள் சாதுக்கள் பகவானையே சார்ந்திருக்கின்றார்கள். இவ்வாறாக இம்மையிலும் மறுமையிலும் மோட்சத்துக்காகவும், மோட்சத்தை அடைகின்ற வரையிலே அவர்கள் பகவானையே சார்ந்து இருக்கின்றார்கள். பகவான் தான் அவர்களுக்கு எல்லாம் அளித்து அருள்கின்றார். சொல்லப்போனால் இது எல்லோருக்குமே உண்மைதான். சாதுக்கள், அசத்துக்கள், பக்தி உள்ளவர்கள், பக்தி இல்லாதவர்கள், நம்பிக்கை கொண்டவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள் என்று எல்லோரையுமே காப்பது பகவான் தான். ஆனால் அதை அசத்துக்கள் உணர்வதில்லை, சாதுக்கள் உணர்கின்றார்கள். உணர்ந்து அவரையே சரணம் என்று அடைகின்றார்கள். அதனால் அவர்களை காப்பாற்றுகின்ற முழு பொறுப்பையும் பகவானே ஏற்கின்றார், ஏற்க வேண்டி வருகின்றது, மனமு வந்து செய்கின்றார். யோக க்ஷேமம் வகாம்யகம். அவர்களுடைய தேவைகளெல்லாம் பூர்த்தியாவதையும், அந்த நல்ல நிலைமையிலிருந்து கீழே நழுவி விடாமல் க்ஷேமமாக இருப்பதையும் பகவானே உறுதி செய்கின்றார். பொதுவாக அசத்துக்கள் என்று சொல்லி நாம் புறம் தள்ளிவிடுகின்றவர்கள் கூட ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் இதை உணர்வார்கள். அவர்களும் சாதுக்கள் ஆவார்கள். அதன் பிறகு அவர்களையும் தன்னுடைய நேரடி பொறுப்பில் ஏற்றுக்கொள்கின்றார் பகவான். இவ்வாறாக ஒரு சாதகனுடைய, ஒரு சாதுவனுடைய கடந்த காலம் எப்படி இருந்தாலும் சாதுவாக ஆகிவிட்ட பிறகு ஸ்ரீ மகாவிஷ்ணுதான் ஒரே கதி. எனவே அவர் சதாம் கதிகி. ஓம் சதாம் கதையே நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.